வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுவையான பிச்சி போட்ட சிக்கன் தான் செய்ய போகிறோம். இது வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வரமிளகாவும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நிறையா சேர்த்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு சின்ன தக்காளி போதும். இது கூட மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கன் சேர்த்துக்கிறோம். இது என்ன சிக்கன் பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு குக்கரில் 2 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் தான் நம்ம எலும்பு இல்லாமல் பிச்சு போட்டிருக்கோம். அதனால தான் இது பிச்சு போட்ட சிக்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எலும்பு எதுவுமே எடுக்க வேணாம், அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இது கூட நம்ம முன்னாடியே வதக்கி வச்ச முட்டையும் சேர்த்துட்டு மிளகு தூளும் கொத்தமல்லி தூளும் தூவி இறக்கணும்.